கனடாவின் பிராம்ப்டனில் அதிகாலையில் வீடொன்றில் ஏற்பட்ட பாரிய தீ விபத்தில் வீட்டு தீயில் 2 பெரியவர்கள் மரணித்துள்ளனர். மேலும் குழந்தை ஒருவர் உட்பட 4 தீவிர காயங்களோடு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். 3 பேர் காணாமல் போனதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்தியாவை பூர்வீகமாக கொண்ட குடும்பம் ஒன்று தங்கியிருந்த வீட்டிலேயே இந்த அனர்த்தம் ஏற்பட்டுள்ளது. சம்பவ இடத்திலேயே 2 இறந்துவிட்டதாகவும் ஒரு குழந்தை உட்பட 4 பேர் ஆபத்தான நிலையில் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டதாகவும் போலீசார் தெரிவித்தனர். மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட 4 பேரும் இன்னும் ஆபத்தான நிலையில் இருப்பதாகவும் போலீசார் கூறியுள்ளனர். பல தலைமுறைகளை கொண்ட ஒரே குடும்பத்தை சேர்ந்த 9 பேர் அந்த வீட்டிற்குள் வசித்து வந்ததாக போலீசார் தெரிவித்தனர். இவர்களில் காணாமல் போனதாக தெரிவிக்கப்பட்ட 3 நபர்களும் அடங்குகின்றனர். காணாமல் போன 3 பேரில் ஒருவர் குழந்தையாக இருக்கலாம் எனவும் போலீசார் கூறியுள்ளனர். மேலும் 2 நபர்கள் தீ விபத்து ஏற்பட்ட வீட்டின் அடித்தள அடுக்குமாடி குடியிருப்பில் வசித்து வந்ததாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இந்த தீ விபத்தின் போது அருகிலுள்ள வீடுகளும் சேதமடைந்தன. ஆனால் அந்த குடியிருப்புகளில் இருந்த அனைவரும் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டுள்ளனர். மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கும் 4 பேரும் எரியும் வீட்டின் 2வது மாடியிலிருந்து குதித்ததாக பிராம்ப்டன் நகர முதல்வர் பேட்ரிக் பிரவுன் கூறியுள்ளார். இந்த வீட்டின் உரிமையாளர் நீண்ட காலமாக இந்தியாவில் இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. நாட்டிற்கு வெளியே வசிக்கும் வீட்டு உரிமையாளர் 2019ஆம் ஆண்டிலேயே அடித்தளத்தில் 2வது குடியிருப்பை உருவாக்க கட்டட அனுமதி விண்ணப்பத்தை சமர்ப்பித்துள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். ஆனாலும் இந்த வீட்டில் புதுப்பித்தல் பணிகளை ஆய்வு செய்ய பிராம்ப்டன் நகர கட்டட அதிகாரிகளுக்கு முன்னர் அனுமதி மறுக்கப்பட்டது எனவும் பேட்ரிக் பிரவுன் தெரிவித்தார்.